நம்ம படத்தில் பார்ப்போம்ல ஒரு வில்லனை எப்படி மிரட்டுவார் அந்த மாதிரி மிரட்டி போய் சாப்பிட வைப்பார். போய் சாப்பிடு போ. அப்போ நானே பயந்துருவேன். இப்போ நம்ம சாப்பிட மாட்டோம், ஒர்க்கு பார்த்துன்னு இருப்போம். சாப்பிட்டீங்களாப்பான்னு கேட்பேன். இல்லை சார் இன்னும் இனிமேல் தான், முதல்ல போய் சாப்பிடு. அவர் 2-3 வாட்டி நம்மளுக்கு சொல்லுவார். நம்ம கேட்கலன்னா அன்னைக்கு அங்கேருந்து கோபம் வரும் அவர்கிட்ட இருந்து. நம்ம படத்தில் பார்ப்போம்ல ஒரு வில்லனை எப்படி மிரட்டுவார் அந்த மாதிரி மிரட்டி போய் சாப்பிட வைப்பார். போய் சாப்பிடு போ. அப்போ நானே பயந்துருவேன். ஐயோ என்ன இப்படி கத்துறாருன்னு சொல்லிட்டு அவள் தான் போயிட்டு சாப்பிட்டு வந்தப்போ மறுபடியும் இது வரைக்கும் அஜித் சார் வந்து அதான் இப்போ நீங்கள் நல்லதுக்காக கத்துறாரு, என்ன சொல்லுவார்? படத்தில் வர பார்க்குற மாதிரி தான், ஏய் இப்போ சாப்பிடு போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்துவார். நம்ம அன்னைக்கு படத்தில் பார்க்குற மாதிரியே ஒரு பயம், ஒரு ஃப்ரீஸ் ஆகி அப்படி ஃப்ரீஸ்ன்றத விட கை காலெலாம் நடுங்கும். ஐயோன்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்டு வந்தப்புறமா கேட்பார், சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சார். அப்பயும் நம்ப மாட்டார். சாப்பிட்டியா? இல்லையா? சாப்பிட்டேன் சார். உள்ளே பூரத்துக்கு நம்ம என்ன பண்ண அவங்களுக்கே தெரியாது. கூட்ட நம்மளை வச்சு கில்லுவாங்க. கையை ஃபுல்லாக நகைக்கீரில் தான் எல்லாம் ஈவெண்ட்ஸ் செலிபிரிட்டி ஒன்றும் பக்கம் வர வர ஒரு 300 பேர் ஃபுல்லாக கையெல்லாம் ஃபுல்லாக கீறுன்னு தான் அதிகமாக கில்லுவாங்க போட்டு. ஏன்னா கையை எடுத்துட்டா அவங்க உள்ள விட்டு நம்ம ஒருத்தர் உள்ள விட்டு எல்லாமே போயிடுவாங்க. ஒருத்தரை அதனால நம்ம ஒருத்தரை அட்ஜஸ்ட் பண்ணி லாக் போட்டு செயின் போட்டு போயின்னு இருப்போம். ஒருத்தரை அண்ணா ப்ளீஸ்னா நம்ம காலில் கூட உயர்னா சொல்லுவோம். கத்தி படுத்தப்போ ஒருத்தன் கடிக்கிறான் வெளிலன்னு சொல்லிட்டு நாங்கள் லாக் போட்டுன்னு இருக்கோம். ஒருத்தன் கடிக்கிறான், விடுறான்னு அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க. நீங்க எப்படி விட முடியும்? நீங்க கண்ட்ரோல் விட்டுட்டா ஆர்டிஸ்ட்டை தள்ளி விட்டு அப்படியே எதனா ஒன்று பண்ணிடுவாங்க. அந்த அளவுக்கு வெறியா இருக்காங்க ரசிகர்கள். இப்போ நீங்க சொல்றீங்க கடிக்கிறான பொழுது எப்படி அதை கண்ட்ரோல் பண்றீங்க? ஆனா அது நம்ம ஒர்க் அதுதான் மேடம். நம்ம ஒர்க் அதுவாக இருக்கும்போது நம்ம எதுவுமே பண்ண முடியல. உங்களுக்கு ஒரு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யாரு? சிம்பு சார். அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ அவமானப்பட்டும் இப்பயும் அவருக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏகப்பட்ட ஃபேன்ஸ். அதில் நானும் ஒருத்தன். அவரை பார்த்து நானும் கற்றுக்கிறேன். நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அவமானப்பட்டாலும் நம்ம கோல் ஒன்றே தான், முன்னேறணும். ஒரு சில செலிபிரிட்டியோட பல்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இவங்க வந்து கூல்பா, இவங்களுக்கு நம்ம ஒரு சில ஃபேன்ஸை விட்டு ஆட்டோகிராஃப்லாம் வாங்க. ஒரு சிலர் வந்து உங்களுக்கு தான் தெரியும் இவங்க ஒரு மாதிரி டக்குன்னு வந்து வேண்டாம் அப்படின்னு முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம். அந்த மாதிரி நிறைய தருணங்கள் நடந்திருக்கா பிரதர்? நடந்திருக்கு மேடம். இப்போ நம்ம விஜய் சேதுபதி அண்ணன் பொறுத்த வரைக்கும் 2000 பேர் இருந்தாலும் கொடுத்துட்டு தான் போவார் ஃபோட்டோ. எத்தனை பேர் வந்தாலும் வாங்கன்னுவார். ஏன்னா அவர் டயர்டே ஆக மாட்டார். ஆனால் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட் அவர். நாங்கள் பயங்கரமாக டயர்ட் ஆகிடும், டிஷர்ட் நனைஞ்சிரும். அந்த அளவுக்கு நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர் கார்லேருந்து கூட்டின்னு வந்துட்டு திரும்பியும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி காரில் எட்டும்போது விடுற வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்கும். அந்த மாதிரி தான் என்னாச்சு. அவர் பர்த்டே அன்னைக்கு அதான் அவர்லாம் ஈவெண்ட்டு முடிச்சுட்டு கீழே இறங்கிட்டாரு. காரில் எத்தலான்ட்டு போகிறோம். ஒரு 4 பேர் போயின்னு இருக்கோம். எதுவுமே காரில் விட போகிறோம். ஒரு 50 பேர் கிட்ட எல்லாத்தையும் இதுனா பண்ணிவிட்டு அவங்க அப்போ தான் வேன்லேருந்து வந்தாங்க போலுக்கு. அவங்க வரல பிறகு எந்த ஊருன்னு சரியாக தெரியல. அப்போ தான் வேன்லேருந்து வந்தாங்க. 50 பேர் கிட்டத்தட்ட ஓடியாந்தாங்க. ஓடியாரும்போது ரொம்ப பயந்துட்டார். ஏன் அப்படி ஓடியாடுறாங்கன்ட்டு நாங்கள் ரவுண்ட் போட்டு அப்படியே செயின் போட்டு அப்படி லாக் பண்ணிக்கணும் அப்படியே. அப்போ கூட அவர் பயப்படவே இல்லை. ஒரு கொஞ்சம் துளி எங்களுக்கு அதிகமாக பயம் வந்துச்சு. இவ்வளோ பேர் வராங்க. சின்ன குழந்தையிலேருந்து வயசான பாட்டி வரைக்கும் அவருக்கு நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு.